எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நிறைய கேள்விகள் இருக்குங்க. 2 நாளா கேள்விகள் டிஸ்கஸ் பண்ண முடியல. இன்னைக்கு நான் என்னுடைய வியூல கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். இது போக நீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்ல செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்ல யாரென்னாலும் ஃபாலோ பண்ணுங்க. பட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. சார், முற்காலங்கள்ல நான் ஹையர் லெவல்ல கன்சிடர் பண்ணிட்டேன், 20K லாஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்பயே வேல்யூவேஷன் பாக்குறப்ப காஸ்ட்லியா தாங்க தெரியுது. 2.1 டைம்ஸ் இருக்குங்க புக்கு. நண்பர் லாஸ் எடுத்திருக்கிறாரு. நம்ம இந்த மாதிரி பங்குகளை கன்சிடர் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் அதிகமா இருக்குங்க. இப்போ லாஸ்ட் 1 இயர் எடுத்துக்கிட்டோம்னா 94.6% பக்கமா இருந்திருக்கு மார்ச் 2025ல. இப்போ மார்ச் 2026 எடுத்துக்கிட்டோம்னா அது 92.44% குறைஞ்சிருக்கு. ஸோ ஹையர் லெவல்ல இருந்தப்ப ப்ரமோட்டர்ஸ் ஆஃப்லோட் பண்ணியிருக்கலாம். இன்னுமே அவங்க 75% வரைக்கும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனாலதான் நம்ம ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பங்குகள் நம்ம பாக்குறது இல்லை. அது போக பப்ளிக் செக்டார் பேங்கையும் நம்ம பெருசா ஈடுபாடு காட்டுறது இல்லைங்க. எடுத்துட்டீங்க, இருக்கிறத வச்சுக்கோங்க. இனிமே இன்வெஸ்ட் பண்றப்ப லோயர் லெவல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து ரியல் எஸ்டேட் ஸ்டாக் பத்தி கேட்டிருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லாஸ்ட் 1 மந்த்தா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கோம். 52 வீக் லோ, மல்டி இயர் லோக்கெல்லாம் நிறைய பங்குகள் வந்தது. விருப்பப்படுறவங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். தொடர்ந்து நம்ம லோதா டெவலப்பர்ஸ் பத்தி அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தங்க? நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, பிளஸ் டெட்டும் குறைச்சிருக்காங்க, பிளஸ் டேட்டா சென்டர்ஸ் மூலமா ஒரு ஆன்விட்டி இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான திட்டம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரியல் எஸ்டேட்ல ஈடுபாடு இருக்கிறவங்க அதை பார்க்கலாம். மற்ற பெரிய பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரஸ்டீஜ் எஸ்டேட் 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டி 0.9 பக்கமா இருக்கும். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். அதுக்கும் டெட் 0.7 விட அதிகமா இருக்கும். DLF 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, பட் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. ஸோ இப்போதைக்கு லோதா டெவலப்பர்ஸ் நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கும், சைக்கிளிக் நேச்சரா இருக்கும். உங்களுக்கு அந்த பிசினஸ்ல ஈடுபாடு இருக்கு அப்படின்னா தாங்க ரியல் எஸ்டேட்டை பார்க்கணும். அடுத்து ஒரு நண்பர் என்ன எழுதிருக்கிறாரு, ஹூ வில் க்ரோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப கடன் வாங்கி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அது அப்படியே நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அப்படியே டபுள் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளாம் என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நண்பர் என்ன கேள்வி எழுதியிருக்கிறாரு, நம்மள மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வேகமா க்ரோ ஆவாங்களா, இல்ல ரியல் எஸ்டேட்ல கடன் வாங்கி அப்படியே 5 வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்களே அவங்க வேகமா க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப கடன் வாங்கி ஒரு இடத்த வாங்குறாங்க, அடுத்த 5 வருஷத்துல அப்படி டபுள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷம் கழிச்சு அந்த இடத்த உங்களுக்கு விற்கிறதுக்கு மனசு வருமா அப்படின்றது தாங்க கேள்வி. சரி, விற்றதுக்கு அப்புறம் அந்த பணத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்றது 2வது கேள்விங்க. அதுக்கு டாக்ஸஸ் அது இதுன்னு இருக்கும். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெகுலரா அதுல இருந்து ஒரு டிவிடெண்ட் வரும். 5 இயர்ஸ்ல கம்பெனி க்ரோ ஆகிறப்ப நம்மளோட ஷேர் பிரைஸும் க்ரோ ஆயிருக்கும். இன் அடிஷன் டு தட் நம்ம எவ்வளவு காலம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அவ்வளவு காலம் நம்மளுக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குங்க. இப்ப ரியல் எஸ்டேட்ல நீங்க ஒரு வீடை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு இடத்த வாங்கிட்டீங்க, சரி வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்க வாடகைக்கு விடுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு மறுபடியும் பணத்தை தூக்கி உள்ள போடணுங்க. சரி, பணத்தை தூக்கி உள்ள போட்டீங்க, யார் வாடகை கொண்டு உட்கார வைக்கிறது? இப்ப வாடகை வசூல் பண்றதே ஒரு பெரிய வேலையா இருக்குங்க. ஒரு நல்ல ஆட்களை தேடி பிடிச்சு வாடகைக்கு உட்கார வைக்கிறதே எவ்வளவு சிரமமான காரியம் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு புரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்றோங்க. நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஷேரை நம்ம கொடுக்க மாட்டோம். பெரும்பாலும் ஏதாவது எமர்ஜென்சி தேவை அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ இல்ல 15 இயர்ஸ் கழிச்சோ உங்களோட சன் ஆர் டாட்டருக்கு ஏதாவது மேரேஜ் இல்ல ஹையர் ஸ்டடீஸ்க்காக பணம் தேவைப்படுது அப்படின்னா கொடுக்கலாம். அப்பயும் தேவைப்படலை அப்படின்னா அப்படியே அது எல்லாத்தையும் உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அனுப்பிடலாம். அது வரைக்கும் நம்மளுக்கு அழகா டிவிடெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். நம்ம அழகா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இல்ல கொஞ்சம் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாங்க. நான் ரியல் எஸ்டேட் பக்கத்து போக வேணாம்னு சொல்லலைங்க. உங்கள்கிட்ட எக்ஸஸா அமௌண்ட் இருக்கு, நீங்க ஒரு ஷேரை கன்சிடர் பண்ணிட்டீங்க, அது ஒரு 6 or 7 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ்ல 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நல்லா ஏறிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எடுத்து நீங்க உங்களுக்கு தேவையான ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட்ங்க. உங்களோட ஸ்பெண்டிங், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போக உங்கள்கிட்ட கார்பஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ரியல் எஸ்டேட் பக்கத்து போறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட்ங்க. யார் வேகமா க்ரோ ஆவாங்க அப்படின்றதான் நண்பருடைய கேள்வி. இது அவங்களுடைய பினான்சியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்ததுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருந்தாலும் சரி இல்ல ரியல் எஸ்டேட்டா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய பினான்சியல் பொசிஷன்ஸ், உங்களோட ஹேண்ட்ஸ் ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸா இருந்தது அப்படின்னா யூ கேன் க்ரோ வெரி ஃபாஸ்ட்ங்க. இல்ல நான் இப்பதான் ஃப்ரம் த கிரவுண்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆயிட்டு வர்றேன் அப்படின்னா பெஸ்ட் என்ன கேட்டா மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா வெல்த் அக்யூமுலேட் பண்ணி ஃபியூச்சர்ல ரியல் எஸ்டேட் உள்ள போகலாம். அடுத்து சிபிசிஎல் பத்தி கேட்டிருக்கிறாங்க. அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. பட் சிபிசிஎல் நான் பாக்குறது இல்லைங்க.
பெட்ரோநெட் எனக்கு அந்த பிசினஸ்க்காக நான் பாக்குறேங்க. சிபிசிஎல் பிசினஸ்ல எனக்கு பெருசா ஈடுபாடு கிடையாது. ஐடிசியை பார்க்கலாமா இல்லை டேரக்டா ஐடிசி ஹோட்டல்ஸை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நம்ம பல தடவை இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் காஸ்ட்லியான சைட்ல இருக்கும். ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஐடிசி லிமிடெட்க்கு ஒரு 40% பக்கமா ஸ்டேக் இருக்கும். அதனால ஐடிசியவே டேரக்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் சினாரியோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ங்க அஸ் இன் கேஸ் ஆஃப் டாடா மோட்டார்ஸ். இப்போ டாடா மோட்டார்ஸ் சிவி, டாடா மோட்டார்ஸ் பிவின்னு தனியா டிமர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரெண்டுமே 2 செப்பரேட் பிசினஸ் ஆயிடுச்சுங்க. அதனால உங்களுக்கு சிவி வேணும்னா சிவியை தான் பார்க்கணும், பிவி வேணும்னா பிவியை தான் பார்க்கணும். அடுத்து பாண்ட்ல ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ 10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு அதற்கான கவுண்ட் வந்துடும். இப்போ ஃபர்தரா இப்போ வந்து ஃபேஸ் வேல்யூ 1000 அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவுண்ட் 10 அப்படின்றது இருக்கும். இந்த 10 அப்படின்ற கவுண்ட்டை நான் ஃபர்தரா ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாண்ட் லிஸ்ட் ஆகிறப்ப நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. பட் ஃபேஸ் வேல்யூ 100 இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ ஒரு கட்டத்துல ஃபேஸ் வேல்யூக்கு கீழே பாண்டோட பிரைஸ் வருது, 950க்கு வருதுன்னு வச்சுக்கோமே. அன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா உங்களோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாண்டோட பிரைஸ் கம்மியான பிரைசஸ்ல நீங்க பாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு கூடுங்க. பாண்ட் பிரைசஸும் ஈல்டும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ பாண்ட் பிரைசஸ் வந்து 1050க்கு போகுது, நீங்க 50 ருபீஸ் அடிஷ்னலா அமௌண்ட் போட்டு ஒரு கவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு குறையும். இப்போ ஈல்டுக்கும் கூப்பனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பாண்ட் பிரைசஸை பொறுத்து. நீங்க வந்து பாண்ட் இஷ்யூ பண்றப்ப அமௌண்ட்டை கொடுத்து பாண்ட் வாங்கி வச்சுக்கிறீங்க. தென் பாண்ட் மெச்சூரிட்டி அப்ப அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி கிரெடிட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கூப்பன் வந்திருக்குங்க. பட் ட்ரேட் ஆகிறப்ப நீங்க லோயர் லெவல்லையோ ஹையர் லெவல்லையோ நீங்க பாண்டை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஈல்டு வந்து சேஞ்ச் ஆகும். லோயர் லெவல்ல கன்சிடர் பண்ணீங்க, பாண்ட் பிரைசஸ் லோயரா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு அதிகமா இருக்கும். ஹையர் பாண்ட் பிரைசஸ் அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு கம்மியா இருக்கும். அடுத்து பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. நம்ம தனியா ஒரு போஸ்டே போட்டிருக்கோங்க பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் பத்தி. இப்போ குறிப்பா சொல்லணும்னா கோல் இண்டியாவா இருக்கட்டும், செயில, கெயில, பெட்ரோநெட், ஐஆர்சிடிசி, என்டிபிசி, நால்கோ, இந்த நிறுவனங்கள் எல்லாமே நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. நான் பெரும்பாலும் மெட்டல்ஸை பாக்குறது இல்ல, பெட்ரோநெட், கெயில் நிறுவனங்களை பார்ப்பேன். இப்போ ஐஆர்சிடிசியை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேங்க, இன்னும் லோயர் லெவல்ல கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. செயிலும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. அதாவது அவங்க செமிகண்டக்டர்ஸ், தென் ரோபோட்டிக்ஸ் இந்த ஏரியாக்குள்ள எல்லாம் போவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது சார். ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸை பார்க்கறது நல்லதா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு, 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. அவங்க நியூ பிசினஸ்க்குள்ள போவாங்க, அதுல எல்லாம் எந்த சந்தேகமே இல்லை. இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாமே வந்து ஒவ்வொரு நியூ பிசினஸஸ்க்குள்ள என்ட்ரி கொடுப்பாங்க. பட் அந்த பிசினஸை அவங்க கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணி அதுல இருந்து ஒரு நல்ல மார்ஜின்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 6 or 7 years ஆகும். பட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், இப்போ முற்காலங்களில் ஐடியில கிடைச்ச மார்ஜின்ஸ் மாதிரி இவங்களுடைய நியூ பிசினஸஸ்ல மார்ஜின்ஸ் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. கிடைக்கிறது சந்தேகம் தான். கணேஷ் ஹவுசிங் பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீங்க, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. பயங்கரமா ரேலி ஆயிருந்தது 2022ல இருந்து 2024. ப்ராஃபிட் புக்கிங் கண்டினியூ ஆகுது, அவ்வளவுதான். நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஒரு 6 or 7 yearsக்கு நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னா இதை பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. வாஸ்கான் இன்ஜினியரிங் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேப் பிசினஸ், லெஸ் தென் 1000 crore பிசினஸ், பிளஸ் டெட் டு ஈக்விட்டி 0.3 பக்கமா இருக்கு. ஸோ நான் அந்த சைடு போக மாட்டேன். தென் டிசிஎஸ், ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்களை நான் வந்து ஹையர் லெவல்ல கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. வேற வழி இல்லைங்க, ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னுமே கீழே போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. உங்களுக்கு ஐடி பிசினஸ் அப்படின்னா எதையாவது ஒரு பிசினஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் பண்றதுக்கு எளிமையா இருக்குங்க. ஒரே செக்டார்ல 3 பிசினஸ் எடுத்து உள்ள போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து டெக் மஹேந்திரா பத்தி எழுதியிருக்கிறாங்க. டெக் மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னமும் வெயிட் பண்ணலாங்க. டிசிஎஸ்க்கு இருக்கிற அட்வான்டேஜ் டெக் மஹேந்திராவுக்கும் உண்டு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மஹேந்திரா குரூப் கம்பெனிஸே நிறைய இருக்கும், அவங்கள்ட்ட இருந்தே ப்ராஜெக்ட் நிறைய வரும். இன் அடிஷன் டு தட் அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டும் இருக்கும். டெக் மஹேந்திராவும் நம்ம பார்க்கலாங்க, 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு வரும், வர்ற அன்னைக்கு பார்க்கலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. இந்த ரேஞ்சில் நம்ம பார்க்கலாமா, நல்ல ரேஞ்சா அப்படின்னு சொல்லி. 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, இது வந்து நல்ல ரேஞ்ச் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சைட். அது போக நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேரை நம்ம பார்க்கறது இல்லைங்க. அதுக்கு பதில் நம்ம ஃபார்மா பிஸ்னஸ் தான் பார்ப்போம். அடுத்து கனரா பேங்க் பத்தி எழுதியிருக்கிறாங்க. கனரா பேங்க் எப்பொழுதுமே என்னுடைய வியூ நோ தான். கனரா பேங்க் மட்டும் இல்லைங்க, எஸ்பிஐக்கும் அதே சினாரியோ தான். எனக்கு கனரா பேங்க், எஸ்பிஐ கூட எல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க, அதனால நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா அது பிரைஸ் டு புக் 1.7 விட அதிகமா இருக்கும். பட் கனரா பேங்க் 1.5க்கு கீழே தான் இருக்கும். புக் வேல்யூக்கு கீழே இருந்தப்பே நான் கனரா பேங்கை பார்க்கல, இப்பயும் பார்க்கல, எப்பயுமே நான் பார்க்கறதா இல்லை. அடுத்து யூடிஐ ஏஎம்சி பத்தி எழுதியிருக்கிறாங்க. நான் பெரும்பாலும் எந்த ஏஎம்சியையும் பார்க்கறது இல்லைங்க. நம்ம முற்காலங்களில் நிப்பான் இந்தியா ஏஎம்சி பத்தி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருந்ததுங்க இந்த சேனல் ஆரம்பிச்ச புதுசுல. அப்பையிலேருந்தே நம்ம ஏஎம்சிஸை கன்சிடர் பண்றது இல்லை.
ஸ்மால் கேப் பிசினஸ்க்கு ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. லோயர் லெவல்ல கிடைச்சா பார்க்கலாம். உங்களுக்கு ஏஎம்சிஸ்ல விருப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல. அடுத்து ஆஸ்வால்ட் பம்ப்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் பிசினஸ் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கும். நம்மளுக்கு ஸ்மால் கேப் அப்படின்னா கடன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். பட் கடன் தாங்க அதிகமா இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.7 பக்கமா இருக்கு. அதே மாதிரி தாங்க விக்ரம் சோலாரும் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது செப்டம்பர்ல தான் கம்பெனி லிஸ்ட் ஆச்சு. அடுத்த குவார்டர்லேயே ப்ரொமோட்டர்ஸோட பிளஸ் வந்து 50% மேல இருந்தது. பட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் பிளஸ் அப்படின்றது 48.2%லேருந்து 6.77% குறைஞ்சிருக்குங்க மார்ச் 2026ல. பட் ப்ரொமோட்டர்ஸ் பிளஸ் பண்ணியிருக்காங்க ஷேர்ஸை. தென் மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது ஒரு 43% குறைஞ்சிருக்குங்க. டியூ டு ஒன் டைம் இம்பாக்ட் தான் இது. லேபர் கோட் இம்ப்ளிமெண்டேஷன், தென் ஃபாரெக்ஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ்ல அவங்களுக்கு ஃபாரெக்ஸ் கன்வர்ஷன்ல லாசஸ் வந்திருக்குங்க. அவ்வளவுதான். பிசினஸ் க்ரோத் அப்படின்றது இருக்கு. கொஞ்சம் மெதுவாக தான் க்ரோ ஆவாங்க. லாங் டேர்ம்ல நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனாலதான் கிளப் மஹேந்திராவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். மஹேந்திரா இருக்கு அப்படின்னா கிளப் மஹேந்திராவை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அடுத்து பாண்ட்ல முதலீடு பண்றதுக்கு ஐசிஐசி டைரக்டை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐசிஐசி டைரக்டை பொறுத்த வரைக்கும் லிஸ்டட் பாண்ட்ஸ் தாங்க வந்து நிறைய இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு அப்ஸ்டாக்ஸ்ல முத்தூட் ஃபின்கார்ப்புடைய பாண்ட் வந்து காட்டுதுங்க. பாண்ட் இஷ்யூ பண்றாங்க, காட்டுது அதுல. பட் இதே முத்தூட் ஃபின்கார்ப் வந்து ஐசிஐசிஐ டைரக்ட்ல எனக்கு காட்டல. நான் பெரும்பாலும் பாண்ட் முதலீடுகளுக்கு அப்ஸ்டாக்ஸை பயன்படுத்துறது எளிமையா இருக்கு. ஐசிஐசிஐ டைரக்ட்ல பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாதுங்க. அதுல இந்த மாதிரி பாண்ட் வந்து விசிபிளா இருக்க மாட்டேங்குதுங்க. அதனாலதான் ஐசிஐசிஐ டைரக்ட்ல பாண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியல என்னால. இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.